ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சித்தாள் 5ல் ஃபஸ்ட்டு 5 கொஷின் இதில் பார்க்கலாம். 5 கொஷின் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் 5 கொஷின் இதில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு தலைப்பு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு எண் நாட்களில் ஒரு வேலையை முடிக்க முடியும் எனில் ஒரு நாளில் முடிந்த வேலையின் அளவு எண் நாட்கள் ஒரு நாளுக்கு முடிக்கிறாங்கன்னா அப்போது 1 வந்து என்னால் வகுத்தினோம். அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் கரெக்டு. அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள், எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய நேர் விகிதத்தில் அமைந்தால் பின்வருவனவற்றில் எது சரியானது? நேர் விகிதத்தில்னால் இது நேர் விகிதத்துக்கு ஃபார்முலா என்ன வரும்? x1/y1 வரும். அப்போ x/yல வரும் இதுக்கு. அப்போ இதுதான் மாறிலி. இது 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள், எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை நேர் விகிதத்தில் உள்ளன. x = 8 எனில் y = 20 இருந்தால் x = 40 எனில் yயின் மதிப்பு. அப்போ நேர் விகிதத்துக்கு ஃபார்முலா என்னது? x1/y1 = x2/y2. அப்போ x1 என்னது 8/y1 வந்து 20 x2 வந்து 40/x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குனிங்கன்னா 8 × x = 40 × 20. அப்போ 8 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சு நான் வகுத்தலாம் மாறுமா? அப்போ x = 40 × 20/8. அப்போது 4ஆல் வகுத்திங்கன்னா 2 நாள் 8, இது 10 நாள் 40, 1 2 2 5 2 10. அப்போ 5 × 20. அப்போது 5 × 20. அப்போது 20 எவ்வளோ? 100. அப்போ இதுக்கு மதிப்பு பார்த்திங்கன்னா x = 100. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள், ஒரு அளவுகளில் ஒன்று குறையும் போது மற்றொரு அளவு அதிகரித்தாலோ அல்லது ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொரு அளவு குறைந்தாலோ அவைகள் ஒன்று அதிகமாகவும் ஒன்று குறையுதுன்னா அது எதிர் விகிதத்தை குறிக்கும். அப்போது இதுக்கு 2வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள், xy எதிர் விகிதத்தில் உள்ளன. x = 1 எனில் y = 9 என இருந்தால் x = 3 எனில் yயின் மதிப்புன்னு கேட்குறாங்க. அப்போ இது எதிர் விகிதம்னா x1/y1 ஃபார்முலா வரும், அது எழுதிட்டு இந்த அதில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ எதிர் விகிதத்துக்கு ஃபார்முலா என்ன? x1/y1 = x2/y2. அப்போ x1 எவ்வளோ? 1 பெருக்கல் y1 வந்து 9 x2 வந்து 3ன்னு கொடுத்துக்கிறாங்க. y2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால x. அப்போ 3 இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சு நான் வகுத்தலாம் மாறும். அப்போ 1 × 9/3 = x. 1 3 3 3 9. அப்போ 1 3 3. அப்போ 3 = x. அப்போ xோட மதிப்பு என்ன வருது? 3. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதில் 5 கொஷினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். அடுத்த 5 கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.